ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம கிச்சன் மேடையில் கொஞ்சம் உப்பு கரை இருக்குது. அதை தான் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். இந்த லீவில் ஊருக்கு போயிருந்தோம். ஒரு 20 டேஸ் பக்கமாக ஊரில் இருந்துட்டோம். அப்போ பாத்திரம்லாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னே கழுவி இங்கே கமுத்தி வச்சுட்டு போயிருந்தேன். அப்போ 20 டேஸ் கழித்து தான் அந்த பாத்திரத்தை எடுத்தேன். அதில் வடிஞ்ச தண்ணியிலேருந்து இந்த உப்பு இப்படி படிஞ்சிருக்கு. வெள்ளை கலரில் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு ஈஸி தாங்க. நம்ம இந்த எமர் சீட்டுன்னு கடைகளில் கிடைக்கும், ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும்ல, அந்த சீட்டை வாங்கி இந்த மாதிரி நாளாக மடிச்சிட்டு இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பவுடர் மாதிரி வருது பாருங்கள். அந்த உப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு தடவை தேய்ச்சோன்னா க்ளீன் ஆகிடும். இதுக்கு நம்ம கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே நம்ம பைசா செலவு பண்ணி வாங்கவும் தேவையில்லை. கைகளுக்கு அலர்ஜியும் வராது. ஈரம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். ட்ரையாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சிட்டு பாருங்கள். ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தொடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு கரை இருக்குது. அதுக்கும் இன்னொரு தடவை அதை அப்படியே மடித்து வேறு சைடு பிளாக் கலரில் இருக்கிற சைடில் இந்த மாதிரி நல்லா இன்னொரு தடவை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கிரானைட் கிச்சன் மேடை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதையும் கொஞ்சம் எண்ணெய் ஏதேனும் கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் ஏதேனும் ஒரு துணியில் நனைச்சிட்டு ஃபுல் மேடையும் அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுட்டோம்னா கூட இந்த மாதிரி உப்பு தண்ணி கரை இதெல்லாம் படியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பவுடர் மாதிரி எவ்வளோ பவுடர் இருக்குது. அந்த உப்பு தண்ணியில் இருக்கிற உப்பு தான் இது. ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சோன்னாவே போதும், வந்துடும். இப்போ அந்த பக்கத்தை மாற்றிட்டு வேறு பக்கத்தில் மடித்து திரும்பவும் தேய்ச்சிட்டு இருக்கேன். அதுலேயே வெள்ளை கலரில் அந்த எமர் சீட்லேயே எவ்வளோ ஒட்டியிருக்கு பாருங்கள். நம்ம ஹார்ட்வேர் கடையில் சாண்ட் பேப்பர்னு கூட கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஓரத்தில் தான் நிறைய அந்த உப்பு கரை இருக்குது. இது ஒரு 20 நாள் இது நாங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தது தான். பாத்திரம் கவுத்து வச்சுருந்தது தான் இது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இன்னொரு முறை கூட துணி வச்சு நல்லா தொடச்சிட்டோன்னா அப்புறமா தண்ணி மட்டும் விட்டு கழுவுனோம்னா போதும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. பாருங்க, செகண்ட் டைம் துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டு கழுவுனோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இது எல்லாமே அந்த சிங்க்குக்கே அப்படியே தள்ளிடுறேன். இந்த எமர் சீட் போட்டு தேய்க்கிறது கிரானைட்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியும். இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வைப்பர் வச்சு நல்லா தண்ணியை தள்ளி விட்டுறலாம். பாருங்க, கழுவுன பக்கம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அந்த உப்பு கரெல்லாம் எதுவுமே இல்லை. இதை அப்படியே கொஞ்ச நேரம் உலர விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் கவுத்துற கூடையை வச்சுட்டு நம்ம பாத்திரம் தேய்ச்சி எப்பவும் போல் கமுத்திக்கலாம். ஈரமாக இருக்கும்போது நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ண முடியாது. நல்லா ட்ரை ஆன பிறகு தான் சாண்ட் பேப்பரில் லேசாக தேய்ச்சோன்னாவே உப்பு தண்ணி கரை வந்துடும். இது மந்த்லி ஒன்ஸோ இல்லை உப்பு தண்ணி கரை எப்போ அதிகமாக இருக்குதோ அப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் இதில் தண்ணி அப்படியே வடிகிற தண்ணி எல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகி இருந்ததுனா தான் ரொம்ப நிறைய உப்பு தண்ணி கரைப்படியும். நாம் ஆரம்பத்துலேருந்தே அப்பப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இப்போ வீக்லி ஒன்ஸ் ஏதேனும் இந்த வினிகர் பேக்கிங் சோடா இந்த மாதிரியெல்லாம் போட்டு கழுவிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் உப்பு தண்ணி கரையை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பாத்திர கூடையிலே அடியில் அந்த தண்ணியெலாம் வடிகிற மாதிரி கூடையெல்லாம் இருக்குல்ல, சில்வர்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கூட ஓரளவு இந்த உப்பு தண்ணி கரை இதில் படிகிறத கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியே அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த கீழே இருக்கிற பிளேட்டில் வடிஞ்சிரும். அப்போ நம்ம அந்த பிளேட்டை எடுத்து சிங்கில் ஊற்றிக்கலாம். அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் இந்த டிஷ் ட்ரையிங் மேட்டுன்னு சொல்லி இந்த எல்லா ஆப்லேயும் இருக்குது. அமேசான், மீஷோ இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பாத்திரம் நிறைய சேரும். அதனால் நான் இந்த மாதிரி பெரிய கூட வாங்கியிருக்கிறேன். இதில் அந்த மாதிரி கீழே தண்ணி வடிகிற மாதிரி பிளேட்லாம் இல்லை. நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுக்குவேன்.